Hi students, this is Alex here. இது பார்த்தீங்கன்னா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து லெஸ் தென் 40,000 என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் வரையணும். ஸோ எப்போவுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் அப்படின்றது ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துப்போம், ஒரு பெல் ஷேப்டு கர்வ் சிமெட்ரிக்கலாக வரையணும், அதில் நடுவில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று போடுவோம், அதுதான் வந்து மீன் லைன். x is equal to mu. ஸோ இந்த இடத்துல x is equal to 50,000 தான் மீனோட வேல்யூ. நான் டைரெக்டாக இங்கே போட்டாச்சு. இங்கே z வந்து 0. பட் அவங்க கேட்குறது 40,000ஓட கம்மி. ஸோ இந்த இடத்துல x is equal to 40,000 அப்படின்னு வரும். இதோட கம்மி அப்படின்றது அவங்க கேட்குறது இந்த ரீஜன் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து x is equal to 40,000. இந்த z என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. z அப்படின்றது பார்த்தீங்கன்னா x minus mu by sigma. இங்கே x வந்து 40,000 minus 50,000 whole divided by 20,000. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த கொஸ்டின்ல இருக்கு $20,000. ஸோ இதை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது மைனஸ் 10,000 டிவைட் பை 20,000 அப்படின்னு வரும். எல்லா ஜீரோஸும் கேன்சல் ஆகிடும். -1/2 அப்படின்னா -0.5. ஸோ இங்கே வந்து -0.5 இருக்குது. ஸோ -0.5 விட கம்மியாக வேணும். 1/2 ஆஃப் த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 0.5. அதுலேருந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத டேபிளில் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் வந்து லெஸ் தேன் 40,000. பட் இது நத்திங் பட் z வந்து லெஸ் தேன் -0.5. பட் இது நத்திங் பட் 0.5ல இருந்து நமக்கு p of -0.5 less than z less than 0 டேபிள் வந்து பார்க்கணும். ஸோ 0.5 மைனஸ் 0.5 டேபிள் வந்து பார்த்தா இந்த டேபிளில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1915. ஸோ 0.1915. இது ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.3085. இதில் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து பர்சன்டேஜ். அப்போ பர்சன்டேஜ்னு வரும்போது இன்டூ 100 பண்ணணும். ஸோ 30.85%. அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிட்வீன் 45,000 அண்ட் 65,000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம திருப்பியும் இன்னொரு செப்பரேட் கிராஃப் போடணும். ஸோ முதல்ல நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃபுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்க போகிறோம், ஒரு பெல் ஷேப்டு சிமெட்ரிக்கல் கர்வ் எடுத்துக்க போகிறோம். இதில் இந்த மிடில் லைனில் வந்து நமக்கு மியூ வேல்யூ, அதாவது மீன் வேல்யூ இருக்குது. x is equal to 50,000 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே x is equal to 50,000. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது பிட்வீன் 45,000 அண்ட் 65,000. ஸோ 45,000 அப்படின்றது இதோட கம்மியாக இந்த பக்கத்தில் இருக்கும், 65,000 அப்படின்றது இதோட அதிகமாக இந்த பக்கம் இருக்கும். ஸோ இதோட எக்ஸ் வேல்யூஸ் இந்த முதல்ல எழுதிடலாம். x is equal to 45,000, x is equal to 65,000 and இந்த இடத்துல z is equal to 0. இப்போ z ஓட ஃபார்முலா x minus mu by sigma. ஸோ x வந்து 45,000 இருக்கும்போது z என்னன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. இதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் -5,000 டிவைடட் பை 20,000. இதில் இருக்க 3 ஜீரோவும் இது கேன்சல் ஆகிடும். இது வந்து -1/4. ஸோ -0.25. ஸோ இந்த இடத்துல z வந்து -0.25. இந்த இடத்துல z கண்டுபிடிக்கணும். ஸோ மறுபடியும் இதே மாதிரி z is equal to 65,000 minus 50,000 divided by 20,000. After subtraction 15,000 வரும். ஸோ 15,000 divided by 20,000 அப்படின்னா 5,000ல் கேன்சல் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம இந்த 3 ஜீரோ இதையும் கட் பண்ணிடலாம். 5 டேபிளில் கட் பண்ணால் 3/4. 3/4 அப்படின்றது 0.75. 0.75 இங்கே வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து தேவையான ரீஜன் வந்து இன்பிட்வீன் இது இல்லையா. ஸோ இந்த ரீஜனை ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும்.
இந்த ரீஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல எக்ஸில் எழுதணும், அப்புறம் ஜெட்டில் எழுதணும். ஸோ முதல்ல எக்ஸில் எழுதலாம். கொஸ்டினில் வந்து 45,000 65,000 வரைக்கும் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸோ P ஆஃப் 45,000 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 65,000. இதை ஜெட்டில் எழுதணும். ஜெட்டில் எழுதும்போது minus 0.25 less than z less than 0.75. இது ரெண்டா பிரிக்கணும். minus 0.25 less than z less than 0 plus 0 less than z less than 0.75. இப்போ டேபிளில் பார்த்தீங்கன்னா 0.25 அப்படின்றது இங்கே இருக்கு 0.0987. So the first part வந்து 0.0987 plus இது 0.75. So 0.7 இங்க இருக்கு, 75 அப்படின்றது இங்க இருக்கு 0.2734. 0.2734 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதோட டோட்டல் 0.3721. பட் கொஸ்டின்ல வந்து பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. into 100 அப்படின்னு போடணும். இது வந்து 37.21%. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது மோர் தென் 70,000. ஆக்சுவலாக இங்கே வந்து 70,000 தமிழ் மீடியத்துக்குள்ள ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு ஜீரோ வரணும். மோர் தென் 70,000. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ஒரு பெல் ஷேப்டு கர்வ் எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் வந்து 50,000 இருக்கும். ஸோ இங்கே ஜெட் வந்து 0. ஸோ அவங்க கேட்ட 70,000 அப்படின்றது நம்ம சம்பார் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம எக்ஸ் அண்ட் ஜெட் எழுதணும். ஸோ எக்ஸ் வந்து 70,000 அண்ட் ஜெட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. எக்ஸ் வந்து 70,000 மைனஸ் மியூ வந்து 50,000 டிவைடட் பை 20,000. ஸோ நியூமரேட்டரை சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு வந்து 20,000 வரும். divided by denominator வந்து 20,000 cancel ஆயிடுச்சுன்னா 1 ஆயிடும். ஸோ ஜெட்டோட வேல்யூ 1. பட் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து மோர் தேன் 70,000. அப்போ மோர் தேன் 70,000 அப்படின்னும் போது தேவையான ரீசன் வந்து இந்த பக்கம், இது தாண்டி இந்த பக்கம் எவ்வளோ. ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த கிராஃபோட டோட்டல் ஏரியா 1 தெரியும். ஒரு பார்ட் வந்து 0.5. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஜெட்டோட டேபிளில் பார்த்துட்டு 0.5லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு மோர் தென் 70,000 என்ன அப்படின்றது கிடைக்கும். ஸோ பி ஆஃப் அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 70,000. பட் இது நத்திங் பட் 0.5 மைனஸ் முதல்ல ஜெட்டில் எழுதிடலாமா? பி ஆஃப் ஜெட் கிரேட்டர் தேன் 1. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 0.5 வந்து ஒரு half ஆஃப் த சைடு. இதுல இருந்து P of 0 less than Z less than 1. ஸோ நம்ம டேபிள் வந்து Z ஓட வேல்யூ 1க்கு எவ்வளோன்றதை பார்க்கணும். மைனஸ் ஸோ 1 அப்படின்றது இங்கே இருக்கு பாருங்க 0.3413. ஸோ அது இங்கே எழுத போகிறோம் 0.3413. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 0.1587. ஸோ அவங்க பர்சன்டேஜாக கேட்டிருக்காங்க. ஸோ 15.87% into 100 பண்ணலாம்.